அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குரு நட்சத்திர சார பெயர்ச்சி பலன்கள் காணலாம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சியானார். தற்போது 4 மாத காலமாக சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரத்தை கடந்து சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் கடந்து ஆவணி மாதம் 3ஆம் தேதி குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த வருடம் முடியும் வரை, குரோதி வருடம் முடியும் வரை செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்வார். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்கரமாகி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார். அதன் பிறகு வக்கரகதி முடித்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். மேச ராசிக்கு தன்னுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம். குரு பகவான் பாக்கிய விரையாதிபதி. கடந்த 4 மாத காலமாக பெரிய அளவு குரு பெயர்ச்சியாகியும் மேச ராசிக்கு ஒரு நன்மையும் நடந்த மாதிரி தெரியல. 2வது வீட்டிலே குரு அமர்ந்து ஒரு குழப்பங்கள் தான் நிலவி கொண்டிருந்தது. குரோதி வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்திற்கு கேது பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 2ஆம் தேதி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். 4 ராஜ கிரகங்களும் நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகும்போது மேச ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆவணி மாதம் 10ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். தைரிய வீரிய சகாய சகோதர ஸ்தானத்திற்கு ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு அனைத்து காரியங்களும் உங்கள் முயற்சியின் மூலம் சகாயமாக முடியும். வெற்றி பெற்று விடலாம். மேச ராசி நண்பர்கள் புலம்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே, அதாவது கோச்சாரத்திலே ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குரு பகவான் வரும்போது தாராளமாக பணம் பெருகும். பணம் சம்பாதிக்கலாம். பகை எதிரிகள் தொல்லை இருக்காது. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி மேச ராசி என்பதற்கு கிடைக்கும். கடந்த 4 மாத காலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, வேலை இல்லை, பணப்பெருக்கம் இல்லை, ஒரே கஷ்டமாக தான் போயிட்டுருக்குது. பெரும்பாலும் மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சந்திர திசை வரும்போது ஒரு பிடிச்சு எஞ்சிடுவார். சந்திர திசை உங்களுக்கு சாதகமில்லை. மாமன் மச்சான் முதல் சொந்த பந்தம் முதல் சுற்றி இருப்பவர்கள் வரை எல்லோரிடமும் பகை போட்டி விரோதம் ஏற்பட்டே தீரும். குரு பகவான் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் மனக்குழப்பம்தான் மிஞ்சிருக்கும். அவர் ராசிநாதன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பளுக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை கூடும். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்கள் வாக்கு வன்மை உண்டு. செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பணப்பெருக்கம் உண்டு. நகை எடுக்கலாம். சொத்து சேர்க்கை உண்டு. ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமி நிலக்காரகன். அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மங்களக்காரகன் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு இனி பண கஷ்டம், மன கஷ்டம் நிவர்த்தி ஆகும். குரு பகவான் என்பவர் பெரும் பணத்திற்கு அதிபதி. பணம், தங்க நகை, உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடக்கும். தேவைக்கு மீறிய பணம் உங்களுக்கு வரும். தேவைக்கு மீறிய பணம் வரும்போது வீடு கட்டலாம், நிலபுல சொத்து வாங்கலாம், நகை வாங்கலாம், கடன் கட்டலாம். வசதி உயரும். பெயர், மதிப்பு மரியாதை, அந்தஸ்து மேசராசி என்பளுக்கு உயரப்போகிறது.
முதல்ல வந்து பணம் வர வேண்டும். பணம் வரத்துக்கான வழி எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மூலம் தான் உங்களுக்கு பணம் வரும். புதிதாக முயற்சி செய்யலாம். ஒரு கடை வைக்கணும், வியாபாரம் செய்யணும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணணும். நான் வந்து சொந்த உழைப்பில் சொந்த முயற்சியில் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். குரு பகவான் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சொத்துக்கள் வழியாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு சிலர் வந்து வீடு கட்டலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி பங்காளிகள்லாம் ஒற்றுமையாக வருவாங்க. பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பயிர் நன்கு செழித்து வளரும். மகசூல் வந்து கூடுதலாக எடுக்கலாம். கடந்த 2 ஆண்டு காலமாக மேசராசி என்பளுக்கு விவசாயத்தில் வந்து போட்ட விதை முளைச்சிருக்காது. அரையும் குறையுமா தான் வெள்ளாமல் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆவணி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு விவசாயத்தில் வெள்ளாமை செழித்து வளரும். நல்ல மகசூல் எடுக்கலாம். அதே மாதிரி ஆடு மாடு கோழி கால்நடை நல்ல வளர்ச்சி உண்டு. அண்ணன் தம்பியிடம் நல்ல ஒற்றுமை உண்டு. பல வருடமாக திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வயது கடந்து திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் ஆவணி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க. வரன் பாருங்கள். வரன் உடனே செட் ஆகும். குரு பகவான் வந்து மங்களக்காரகன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து திருமண தோஷம் நீங்கும். குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கும். ஏன்னா திருமணக்காரகனே குரு பகவான் தான். 2வது வீட்டிலே குரு பகவான் வரும்போது பெரும்பாலும் மேசராசி என்பளுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க. நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையோ அரசு வேலையிலையோ இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி தாராளமான பண வரவுக்கு வழிவகை உண்டு. ஆவணி மாதம் 10ஆம் தேதி 3வது வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். மேச ராசி என்பளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். பகை கடன் நோயெலாம் நிவர்த்தியாகும். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு உண்டு. மேச ராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். உபஜயஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, பேராசைப்பட்டாலும் சரி, சனி பகவான் வந்து உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பார். அது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் முழுமையாக இந்த சனி பகவான் மூலம் உங்களுக்கு பூர்த்தியாக போகிறது. 12வது வீட்டிலே ராகு வந்து சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் வந்து மேச ராசி என்பர்கள் நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம். நிலபுல சொத்துக்கள் வழியிலோ தங்கத்தின் மேலோ முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு பண வரத்து இனிமேல் உண்டு. மேச ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு நல்ல நேரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடந்தால் அது வந்து வீட்டை விட்டு வேறிடம், வெளியிடம், வெளிநாடு, வேறு இடத்துல தங்கி வேலை பார்க்குற நிலை பெரும்பாலும் ஏற்படுகிறது. மாமன் மச்சான் சொந்த பந்த உறவுகள் பகையாகிறது. மேச ராசிக்கு சந்திர மகா திசை ஒரு வழியில் நல்ல வசதி வாய்ப்பு உண்டு. நல்ல வீடு கட்டி குடி போகலாம், வண்டி வாகனம்லாம் வாங்கலாம். ஆனால் வந்து சந்திர மகா திசை ஒரு வழியில் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கிறது. குரு பகவான் 2வது வீட்டிலே மிகச் சிறப்பாக சஞ்சாரம் செய்யும்போது ஆவணி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு மேச ராசி என்பளுக்கு குடும்ப தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்பத்தில் வந்து சந்தோஷங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பகை கடன் நோய் மறைமுக எதிர்ப்புகள் மேச ராசி என்பளுக்கு விலகும். தேவையில்லாத விரயச் செலவுகள் உங்களுக்கு வந்து நீங்கள் படுத்திங்கன்னா நன்றாக தூக்கம் வரும். மேச ராசி என்பளுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.
நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.